பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை தேவையான அளவு எடுத்து நல்லெண்ணெயில் வறுத்து கழுவி மறுபடியும் நல்லா தேவையான தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதோட பூண்டு, மஞ்சள் தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா வேகமாக வெந்துடும். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியை நறுக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆயிலில் கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். இது இன்னும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து மூடி வச்சுட்டா வேகமாக வதங்கிடும். இப்போ வேக வச்ச வதக்கின காயோட கொஞ்சம் தேவையான மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி வெந்து முடிஞ்ச பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கடைசியாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்ட பாசிப்பருப்பு குழம்பு தயார். ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்.